அனைவருக்கும் வணக்கம். நான் ராம்குமார், இந்திய சுயராஜ்ய கட்சி தலைவர் பேசுகிறேன். அதாவது இன்னைக்கு விஜய் ஜெயிச்சு ஒரு முதல்வராக இருக்கார். இந்த இந்த வெற்றி நான் எப்படி பார்க்குறேன்னா, முழுக்க முழுக்க இது பாஜகவின் வெற்றி, இவி மிஷினோட வெற்றி. இதுதான் ஊர் பூரா பேசிக்கிறாங்க. தெரிய ஒரு விஷயமும் இதுதான். அதாவது ஒரு தொகுதியில் 20,000 பேருக்கு மேலே விஜய்க்கு ஓட்டு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது ரொம்ப ரொம்ப லீடிங்கில் வந்திருக்கார். இது பிஜேபி ஆர்எஸ்எஸோட சதி தான், பிஜேபியோட பினாமி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடக்குது. இதற்கு எடுத்துக்காட்டுகள் நிறையா வந்துட்டு இருக்கு. ஆர்எஸ்எஸ் கூட்டம் தமிழ்நாட்டில் அளவுக்கு அதிகமாக போடப்பட்டிருக்கின்றது. இந்த ஒரு மாத காலத்தில் தமிழ்நாட்டில் அரசு, காவல்துறை உயர் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாருமே பெரும்பாலான பேர் தமிழர்களே கிடையாது, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களே இல்லை. இது ரெண்டாவது விஷயம், ரெண்டாவது எடுத்துக்காட்டு. மூணாவது எடுத்துக்காட்டு, இன்னைக்கு தமிழக அரசின் சார்பில் டெல்லி பிரதிநிதியாக ஒரு கர்நாடகாவை சேர்ந்தவர்களை இன்னைக்கு விஜய் கவர்மெண்ட் நியமனம் செஞ்சிருக்கு. இது யார் செஞ்சுருக்காங்க, யார் அவர், எதே அவருன்னு எனக்கு அதை பற்றி தெரியல. ஆனால் அவர் கர்நாடகை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்ல தகவல் தெரிஞ்சிருக்குது. வன்மையான கண்டனங்களை பதிவு செய்கிறேன். அதாவது நீங்கள் தமிழக மேம்பாட்டுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு கர்நாடகை சேர்ந்தவர் தான் கிடைச்சதா? தமிழ்நாட்டில் யாருமே இல்லையா? தமிழர்கள் ஒருத்தர் கூட இல்லையா? எத்தனை பேர் வருஷம் வருஷம் ஐஏஎஸ் பாஸ் பண்ணி வராங்க, ஐபிஎஸ் பாஸ் பண்ணி வராங்க? ஏன் அவங்களையெல்லாம் போட வேண்டியதானே, நியமிக்க வேண்டியதானே? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சொல்கிறேன் முழுக்க முழுக்க கேட்குறீங்க. ஓ, நீங்கள் பிஜேபி காரங்கள்ல தாவேகா பிஜேபின்னு போட்டுக்கலாமா பிராக்கெட்டில்? இல்லை டைரெக்டாக தாவேகா பிஜேபின்னு எழுதி போட்டுக்கலாமா? ரொம்ப தப்பாக இருக்குங்க. அதாவது ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை பேசுகிறீங்க, ஒரு பேச்சு பேசுகிறீங்க, ஒரு வாக்குறுதி சொல்கிறீங்க. ஓட்டு போட்டதுக்கப்புறம் உங்களுடைய உண்மையான சுயரூபத்தை முழுசாக காமிக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நம்பிக்கை துரோகம் செய்கிறீங்க. மக்களை முழுசாக ஏமாத்துறீங்க, நம்ப வச்சு கழுத்து இருக்கிறீங்க. தமிழ்நாட்டில் எத்தனை கோடி இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. நிர்மல்குமார் மின்சாரத்துறையில் 15,000 பேரை மீண்டும் பணிக்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த 15,000 பேரில் எத்தனை தமிழர்கள் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் தெரியல. கட்டாயமாக சொல்கிறேன், தமிழர்கள் தமிழ்நாட்டு வேலை வாய்ப்பு தமிழர்களுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது. அதில் மலையாளிகள் அதிகமாக யாருமே இருக்கக்கூடாது, தெலுங்கர்கள் யாருமே இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க தமிழர்கள் மட்டும்தான் இருக்கணும். 99% பேரும் தமிழர்கள் மட்டும்தான் இருக்கணும். தமிழின் நீட்சியாக கட்டாயமாக நீங்கள் செயல்படுங்க. நிஜமாக சொல்கிறேன். இல்லைன்னா கட்டாயமாக